ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நடிகை கேப்ரியெல்லா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேப்ரியெல்லா சின்ன வயசில் தான் ஒல்லியாக இருந்ததாகவும் இப்போது என்னுடைய உடலமைப்பை வைத்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பேசுனது நம்மளுடைய கேப்ரியெல்லா தான். அவ்வளோ ஏன் இப்போ சீரியலில் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, சீரியலில் கூட இவ்வளோ கிளாமராக நடிக்க முடியுமா அப்படின்னு காட்டுறதும் நம்மளுடைய கேப்ரியெல்லா தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு நல்ல டான்ஸர். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இவங்களோட உடலமைப்பை வைத்து இவங்க பயங்கரமாக வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்களாம். ஸோ நிறைய டான்ஸ் வீடியோஸு, நிறைய வந்துட்டு ஃபோட்டோஸு எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எதை தோணாலும் இவங்க வந்துட்டாங்க ஏதாவது ஒரு வடிவில். ஸோ என்ன பிரயோஜனம்? பிக் பாஸில் வந்துட்டாங்க, டான்ஸ் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க, சீரியலில் நடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு இப்போ வரைக்கும் சினிமா வாய்ப்பு வரல. இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் இருந்தப்போ சினிமா வாய்ப்பு வந்துச்சு. பட் இப்போதும் பெருசாக சினிமா வாய்ப்பு வரல. ஆனால் அதுக்காக தான் வந்துட்டு இப்போ ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்களாம். அதாவது படத்துக்கு தேவைன்னா நான் கவர்ச்சியாக நடிக்க தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஆல்ரெடி இவங்க நார்மலாகவே வந்து ரொம்ப கவர்ச்சியாக தான் இருக்காங்க. ஸோ கவர்ச்சியாக நடிக்க தயார் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்கள மாதிரியே 20-21 வயசில் இருக்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ரொம்ப கவர்ச்சியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அனிகா, சுரேந்திரன் அந்த மாதிரிலாம். ஆனால் இப்போ இவங்களும் அதே விஷயத்தை பயன்படுத்தி கவர்ச்சியாக நடித்து பட வாய்ப்பை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்களாம். ஸோ அதனால் வந்துட்டு வருகின்ற காலங்களில் இவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும் இன்னும் உச்சக்கட்ட கவர்ச்சியாக இருக்கும் அப்படின்றத டவுட்டே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு பிடித்த நடிகைகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.